வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கு என்னடா காணொலின்னு பார்க்குறீங்களோ, இது வந்து B417 வீதி என்று சொல்கிறது. அதாவது தொண்டமனார் வெள்ளை துன்னால வீதி என்று சொல்கிறது. இந்த வீதி வந்து தொண்டமனாரில் ஆரம்பித்து இப்படியே AB20, அதாவது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியை ஊடறுத்து அதூடாக சாவகச்சேரி துன்னாலை ஊடாக சாவகச்சேரி வீதியை ஊடறுத்து அப்படியே போய் கொடிகாமம் பருத்தித்துறை வீதியில் இணையும். இதை சொல்கிறோம் B417 வீதி என்று. சரிதானே? இந்த இடத்துல பாருங்கோ, நான் நினைக்கிறேன் முருகன்டையோ இன்னொருத்தையோ ஒரு வேல் வச்சு கும்பிடினம். இதுதான் வந்து சன்னதி கோயிலுக்கு போகிற பிரதானமான சந்தி. சரிதானே? இந்த சந்தி வந்து சப்பரம் தேர்தலுக்கு சும்மா அலை மோதும், மக்கள் அலை மோதும். இதில் வந்து பார்க்கல. ஆனால் இதில் வந்து பாருங்கோ, நல்ல போல ஒரு மரம் நிற்கிறதால வெயில் நேரத்தில் நல்ல ஒரு நிழலாக இருக்கும். இதில் வந்து தொண்டமனார் எவ்வளோ தூரமண்டு அடையாளப்படுத்தி காட்டியிருக்குது. அதே மாதிரி செல்வச்சன்னதி எவ்வளோ தூரமண்டு காட்டியிருக்கு. இதில் என்னென்னு சொன்னால், முந்தைய காலத்தில் இதிலேருந்து செல்வச்சன்னதிக்கு போகிறது 0.6 கிலோமீட்டர் காட்டியிருக்கணும். ஆனால் இப்போ காட்டப்பட்டதில் போட்டிருக்கணும் 0.9 கிலோமீட்டர் 300 மீட்டர் எப்படி கூடினேன்னா தெரியாது. சரி, அதை நாங்கள் பார்ப்போம். இதால் அப்படியே போனோம்னு இதில் தான் போட்டிருக்குது பாருங்கோ. இப்போ 0.9 கிலோமீட்டர் இந்த சந்தியிலிருந்து போகிறதுக்கு. சரி, அதை விடுவோம். இப்போ திருவிழா நேரத்தில் எந்தெந்த இடத்துல தடை போட்டிருக்குது, வாகனங்கள் கொண்டு போயிடாது, சரிதானே, அப்படி இதில் காண்பிக்கப்பட்டிருக்குது. இதை பார்த்து கொள்ளுங்கோ. வாராக்கள் நான் காட்டுற இந்த சந்திக்கு அங்கால வாகனம் கொண்டு போயிடலான்னு சொல்லப்படுது. அது மாதிரி வடக்கு பக்கம் தெற்கு பக்கம், அதாவது வளலை அந்த பக்கத்துலேருந்து வாராக்கள் அதிலெல்லாம் காட்டியிருக்குது. பார்த்து கொள்ளுங்கோ. பாருங்க இப்படி இருக்காண்டு. இப்போ தான் இப்படி இருக்குது. சப்பரம் தேர்தலுக்கு இதில் விலத்தி போயிடாது, அப்படி ஜனமாக இருக்கும். சரிதானே? சரி, இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்னுட்டு தான் ஒரு காணொலியாக பதிவு செய்து போடுவோம். நீங்களும் பார்த்து கொள்ளுங்கன்னு போட்டிருக்குது. வராதாக்கள் கோயிலுக்கு வந்து கும்பிட்டு கொள்ளுங்கோ. வர முடியாதாக்கள் அப்பனே முருகாண்டு கும்பிடுங்கோ. எல்லாருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும். நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். மறைக்காமல் லைக் கமெண்ட் பண்ணி ஒரு கருத்து தெரிவிங்கோ. நன்றி, வணக்கம்.